கவி ஸ்பெஷல் கிச்சனில் பொரிச்ச சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பொரிச்சு சிக்கன் பிரியாணி செஞ்சால் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஓரமாக எடுத்து வச்சிடலாம். பிரியாணி அரிசி நான் 1 கிலோ எடுத்துக்கிறேன். சிக்கன் 1 கிலோ வாங்கி வச்சுக்கிறேன். சிக்கன் மஞ்சள் தூள் போட்டு சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, சிக்கன் 65 1 டீஸ்பூனு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூனு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கலருக்கு 1/2 டீஸ்பூனு கலர் பவுடர். கலர் பவுடர் வந்து ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்னா ஆட் பண்ணிடலாம். நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு. லெமன் ஒரு 1/2 பழம் ஜூஸ் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா தழை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அரிசி வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். நல்லா 2 முறை வாஷ் பண்ணிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஊறிச்சு. நம்ம இதை போயிட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்ச சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சு பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். சூடு ஏறட்டும். இப்போ எண்ணெய் சூடு ஏறிச்சு. இப்போ நம்ம பொரிச்சுக்கலாம். ஒரு 50% பொரிச்சா போதும். இப்போ எண்ணெய் எடுத்துட்டு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் பொரிச்சதை. நம்ம சிக்கன்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. சிக்கன் பொரிச்ச பிரியாணி செய்யறதுக்கு நம்ம அடுப்பத்தை வச்சு குக்கர் வச்சுட்டோம். ஒரு 50 மில்லி நெய் ஊற்றிக்கலாம். சமையல் எண்ணெய் ஒரு 100 மில்லி ஊற்றிக்கலாம். 4 ஏலக்காய், பிரிஞ்சி இலை 2, 4 பட்டை, 5 கிராமு, கைப்பிடி கல்பாசி, ஒரு அன்னாச்சி பூ எல்லாம் நம்ம போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 1/4 கிலோ போட்டுக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு நான் 1/4 கிலோ வெங்காயம் போடுறேன். நான் பெரிய வெங்காயம் போடுறேன். வெங்காயம் நல்லா செவருட்டோம். வெங்காயம் நல்லா செவந்துச்சு. இந்த டைம்ல 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனோம். ஒரு கைப்பிடி புதினா தழை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 1/4 கிலோ தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 50 கிராம் புளிப்பு இல்லாத தயிர், கட்டி தயிர் போட்டுக்கலாம். லெமன் ஆரஞ்சு பழம் ஜூஸ் போட்டுக்கலாம். பிரியாணிக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு பார்த்துன்னு போடுங்க. ஏன்னா நம்ம சிக்கன் பொரிக்கிறப்ப நம்ம உப்பு போட்டுக்கிறோம். சிக்கன்ல பார்த்துன்னு போட்டுங்க. கம்மியா போடுங்க. பத்தலைன்னா தண்ணி கொதி வரமாட்டே நம்ம போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா பச்சை மிளகாய் ஏற்கனவே போட்டுக்கிறோம்னால. அடுத்தது நம்ம சிக்கன் பொரிச்சோம், அதுல காரம் போட்டுக்கிறோம். நல்லா பச்சை வாசம்லாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இந்த டைம்ல நம்ம பொரிச்சு வச்சுக்கிற சிக்கன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பிரியாணிக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கிண்ணத்தால நான் 2 கிண்ணம் அரிசி எடுத்தேன். நம்ம 4 கிண்ணம் தண்ணி ஊற்றிக்கலாம்.
மூடி வச்சிடலாம். தண்ணி கொதி வரட்டும். நான் வெயிட்லாம் போடல, சும்மா மூடி வச்சுக்கிறேன். தண்ணி கொதி வந்தோன்னா அரிசி போட்டுக்கலாம். நம்ம பிரியாணிக்கு தாளிச்சு விட்டு போனோம். நல்லா கொதி வந்துச்சு தண்ணி. இந்த டைம்ல உப்பு காரம்லாம் திட்டமா இருக்குதான்னு பாத்துங்க. நான் பார்த்துட்டேன், எனக்கு திட்டமா இருக்கு. இப்போ 1 கிலோ அரிசி 1/2 hour ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்ட பிறகு மிக்ஸ் பண்ணி விட்டுங்க நல்லா. மூடி போட்டு மூடிடலாம். நான் வெயிட் போடல, சும்மா தான் மூடி வச்சுக்கிறேன். தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிட்ட பிறகு நம்ம வெயிட் போட்டுக்கணும். பொரிச்ச சிக்கன் பிரியாணியை நம்ம தாளிச்சு விட்டு போனோம். தண்ணி குறைட்டு வந்துட்டு போனோம். தண்ணி குறைஞ்சிச்சு. இந்த டைம்ல நம்ம வெயிட் போட்டுக்கலாம். நெய் 2 டீஸ்பூன் மேல ஊத்திக்கலாம். மூடி போட்டு மூடிடலாம். வெயிட் போட்டுடலாம். 2 விசில் வரட்டும். தீ கம்மியா வச்சுக்கணும். 10 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம பொரிச்ச சிக்கன் பிரியாணி தாளிச்சு விட்டு போனோம். 2 விசில் வந்துச்சு. வெயிட் இறங்கிடுச்சு. இப்ப திறந்து பார்க்கலாம் எப்படி இதுன்னு. நல்லா சூப்பரா இருக்குது. சாதம் நல்லா உதிரியா இருக்கு பாருங்க. சாதமும் நல்லா வெந்திருக்கு. ரெடி ஆகி போச்சு. நம்ம இறக்கலாம். கவி ஸ்பெஷல் கிச்சன்ல இன்னைக்கு பொரிச்ச சிக்கன் பிரியாணி நம்ம ரெடி பண்ணோம். சாப்பிட்டு பார்த்தலாம். அதுக்கு வெங்காயம் பச்சடி, சிக்கன் 65, வறுத்த சிக்கன், நம்ம ரெடி பண்ண பிரியாணி. கவி ஸ்பெஷல் கிச்சன்ல பொரிச்ச சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். நான் எப்படி செஞ்சேன்னா அந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. நல்லா சூப்பரா டேஸ்டா இருக்கும். எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா